would like to welcome you all on behalf of Jesus Christ and the Kenton Bethany Church. Online பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில ராஜா எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தனத்துக்கு ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் சுவாமி ஆண்டவரே நீங்க எங்களோட கூட இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில நாங்க நடக்கும் போதும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி சுமந்தபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. வேலைகள் இடங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிற இடங்களை நீங்க ஆசீர்வாதமா எங்களை வைத்திருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆரத்தினால போஷித்தபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. அடுத்ததான் நாங்கள் இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த இடத்துல எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும். தேவனுடைய இடத்துல நாங்கள் இந்த இடத்துல ஆராதனை செய்கிற வேலை இந்த இடத்தை பரிசுத்தமாக இருக்க வேணும்படியா நாங்கள் இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Next, let's pray and commit this area into God's hands. ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்த ஸ்தானத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, என்ன காரியங்கள் இந்த இடத்துல செய்திருந்தாலும் அப்பா உம்மோட பிள்ளைகள் அப்பா கூடி வர நேரத்தில் இது பரிசுத்தமாவி ராஜா. ஆண்டவரே நீங்க இடத்துல ஆண்டவரே அசைவாடி கொண்டே இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த இடத்தை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்துடுங்க ராஜா, வழி நடத்துங்க. அடுத்ததாக நாங்கள் இந்த கென்டன் பகுதியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறது. நாங்கள் அங்கே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்த இந்த இடத்தை மாற்றவனபடியாகவும் தேவ தூதர்கள் இந்த பகுதி முழுவதும் போய் ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை சொல்லி கர்த்தர் அறிந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்து தேவனை துதிக்காராதிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Now let's pray and commit the Kenton area into the Lord's hands. ஆமாண்டவரே அப்பா, இந்த கென்டன் பகுதியை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே அப்பா, நீங்க இந்த இடத்துல கிரியை செய்யும்படியா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவ தூதர்கள் அனுப்பி ராஜா இந்த பகுதியிலே ஆண்டவரே இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க வெளிச்சத்தை காட்டும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஜனங்களை அழைத்து வரவனும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இருதயங்கள் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பகுதியை முழுவதும் உம்முடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துகிறேன் ராஜா. பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக நாங்கள் சண்டே ஸ்கூல் ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகள் ஒப்பு கொடுப்போம், டீச்சர்ஸ்க்கு ஒப்பு கொடுப்போம். சிறு வயசுலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையும் படி நடக்க பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். டீச்சர்ஸுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Now let's pray and commit the Sunday school into the Lord's hands. ஆமாண்டவரே அப்பா, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளை வாலிப பிள்ளை வரை உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே டீச்சர்ஸோட கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொருத்தரும் கூட இருந்தப்பா உம்முடைய ஞானத்தினால நிரப்பி ராஜா பிள்ளைகள் வழி நடத்துறதுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை டீச்சர்ஸ் மாதிரி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்ததான் நாங்கள் வர்ஷிப் லீடர் மோசேஸும் அதோடு இருக்கிற ஒவ்வொரு பாட்டு குழுவிற மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொருத்தனும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let's pray and commit the worship leader and the whole team into the Lord's hands. ஆம் கர்த்தாவே அப்பா, இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பிரதர் மோசேஸ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆராதனை வேளையில ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வார ஜனங்களை விடுதலையாக ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் கூட இணைப்படவனும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க கண்ணீர்கள் துடைக்கிற தேவன் ராஜா, பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் ராஜா, சமாதானத்தை கொடுக்கும் தேவன் ராஜா. அப்பா இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய அசைவாடி ஆண்டவரே ஆக்கள் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆக்களோட இணைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய தேவ ஆண்டவரே கிருபையினால் இந்த இடத்தை மூடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. வந்தவங்கள் வந்த வண்ணமா இல்லாம ஆண்டவரே அப்பா போகும் பொழுது ஆண்டவரே ஒரு விடுதலையோட சமாதானத்தோட
மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட போவ நீங்க கிருபை கொடுக்கும்படியா இந்த வேலையில அப்பா ஜெபிக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. அடுத்ததாக நாங்க தேவ வார்த்தைக்காக ஜெபிக்க போறோம். பாஸ்டர் மனாசே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களோட ஆண்டவரே நீங்க என்றைக்கு எங்களோட இன்னும் பேச சித்தமா இருக்கிறாங்களோ அப்பா நீங்க எங்களோட இணைப்படணும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே அப்பா மனாசே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜீவ மன்னாவே இந்த நாள் ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பசியோட தாகத்தோட வந்தவங்க ஆண்டவரே அப்பா நீங்க பசியை போக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தை மூலமா ஆண்டவரே இன்னப்படவனும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த வார்த்தை நாங்க கேட்கிற வண்ணமா இல்லாம ஆண்டவரே அது எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே கிரியை செய்யுங்க நீங்க உதவி செய்யணும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அதப்படி நடக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்க ஆண்டவரே குறை உள்ளவங்க, நீங்க பரிபூர்ணமான தேவன் ராஜா. உம்முடைய கிருபை மகிமையினால் ஆண்டவரே எங்களை நிரப்பி வழி நடத்துங்க ராஜா. அந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கிறதுக்கு எங்களோட செவிகளை துறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், இருதயங்களை துறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நாங்க எல்லோருமாக இப்ப தேவனுடைய எழுந்து நிற்போம். தேவனுடைய கமுத்துல இந்த ஆராதனையை முத்த முழுவதும் ஆமாண்டவரே அப்பா காலையில தொடக்கத்திலிருந்து இதுவரை எங்களோடு இருந்த தேவன் இனிமேலும் எங்களோடு இருந்து வழி நடத்துவார். அவரே நம்பியிருப்போம். நாங்க அவரே நம்பியிருக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமா மாறும். எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்லை உண்மை தவிர ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே எங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. ஓ சர்வீஸ் முழுவதும் ராஜா ஆண்டவரே நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. தொடக்கத்துல முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. இந்த நாள் ஒரு ஆண்டவரே வித்தியாசமான நாளா மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜீவ வல்லமை ஒவ்வொரு மேலே ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த கரத்துல மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? How many of you are ready to Hallelujah. worship God? நாங்கள் சங்கீதம் 22 அதிகாரம் 23வது வசனத்தில் பார்ப்போம். We can see in Psalms chapter 22 verse 23 says, You who fear the Lord, praise him. All you descendants of Jacob, honor him. Revere him, all you descendants of Israel. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஆண்டவரை நாங்கள் தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை அவர் நடத்தி வந்திருக்கிறார். எங்களை போஷித்திருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். பிள்ளைகளோடு கூட இருந்திருக்கிறார். அவர் நல்ல வேலை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை நாங்க துதிக்க வந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமானது. அவரை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது. அவருடைய சமூகத்திலே கூடியிருப்பது எவ்வளவு இன்பமானது. எத்தனையோ பேருக்கு இந்த சலாக்கியம் கிடைக்கல. Many people have this ஆனால் opportunity. இந்த சலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். But we have been blessed with this நாங்கள் opportunity. ஆவியோடும் உண்மையோடும் எங்கள் தேவனை துதிக்க போறோம். So with our whole heart, let's rejoice. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. Wherever the Lord is, there is அவர் எங்களை freedom. நடத்துவாராக. He will lead us. அவர் எங்களை நடத்துகிற தேவன். He is a God who எங்கு leads துதியுண்டு us. அவர் அங்கு இருப்பார். He will be with அவரை us in our உயர்த்துகிற worship. எந்த ஸ்தானத்தில் அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். He will bless us in அவர் all வாக்குமாற places. மனுஷன் அல்ல. He will not change. பொய் சொல்ல மனுபுத்திரனும் He அல்ல. will not lie. அவர் உண்மையுள்ள தேவன். He is a truthful ஹல்லேலூயா. God. எல்லோரும் கைகளை Hallelujah. தட்டி Let's all இந்த clap our பாடலை hands and படிப்போம். sing this song. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு
இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் திரு ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் பொழிந்திடும் வல்லமை உத்தமத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தாரும் தேவா தாரும் வல்லமை எண்ணத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before Him, heaven and earth adore Him. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before Him, heaven and earth adore Him. What a mighty God we serve. Hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah, 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 hallelujah. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அல்லவா? நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்களது கரத்திலே தருகிறோம். அலை உமது நாமத்தினாலே இருவரோ மூவரோ எங்கு கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களது மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உமது வல்லமையினால் இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உமது வல்லமையினால் இந்த இடத்தை நிரப்புவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனோடு ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன், ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான், உங்களை தொழுது கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான், உங்களை ஆராதிக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்வது ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
the things that God has done, we can Amen. never forget them. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்து எத்தனை எனக்கு நன்மை செய்திருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். He has led us throughout our lives. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி இருக்கிறார். In our sadness, He has lifted us எங்களுடைய up. தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். He has met our needs. ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஹalleluya. அன்பான சகோதரனே சகோதரி, உம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார். படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றான். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றான். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஹalleluya. புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் எல்லன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் எல்லன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பண்ணுவோம். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ராஜா. எல்லோருமாக உள்ளத்தில் நாங்கள் ஜெபிப்போமா? அப்பா, நீங்க செய்த நன்மைகளாயிரம் ஆண்டவரே. நாங்க நீங்க நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். பாகியோ இருந்து எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை மன்னித்தீரே கர்த்தாவே. பாவிகளாய் இருந்து எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே ஆண்டவரே. உமக்காக எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இந்த ஜனத்தை எனக்காய் ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். என்னையும் உங்களையும் கர்த்தர்
கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். God ஆமென். knows both me and you. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கு அன்பான How many சகோதரனே people have சகோதரியே. not had this opportunity that we ஹalleluya. have? தகுதி இல்லாத எங்களை அவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். We were not worthy, தகுதி yet he இல்லாத made us எங்களை worthy. அவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். We were not worthy, yet he made us worthy. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அது எங்களால் உண்டானதல்ல. We have been saved by faith, கர்த்தருடைய ஈவு. but not us, but by God. இது கர்த்தருடைய ஈவு. This is தகுதி God's இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். We were not அன்பான worthy, yet சகோதரனே he called us. சகோதரியே. Beloved sisters and brothers, ஹalleluya. ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். he will reveal himself to you. ஹalleluya. ஹalleluya. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி ஹalleluya. நீர் அக்கினி மதில் ஆண்டவரே, ஆறுதல் மழை ஆண்டவரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி. கைகள் எழுதி செல்வோமா? நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. வெள்ளனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. வெள்ளனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் பாவங்கள் உடைந்ததையா. ஹalleluya. உங்களுடைய பாடுகள் துன்பங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹalleluya. ஓ நீர் எங்கள் அக்கினி மதிலப்பா. அப்பா கல்வாரி சிலுவையினால் காயங்கள் அப்பா கல்வாரியிலே முடிச்சு Father, you on the cross, Father. எங்களுக்காய் மரித்தவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you, Father. We lift your name on high. ஹalleluya. Hallelujah. We give you all glory and praise, Father. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசை நாங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். And praise you. ஹalleluya. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்களுடைய மீறுதல்களுக்காய் He has அவர் been- சிலுவைக்கு போயிருக்கிறார். He has gone to the cross for us.
எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ அவர் மேலே விழுந்தது. He gave ஹalleluya. us peace. எங்களுடைய Hallelujah. பாவங்களுக்காய், For our sins. எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், For our suffering. எங்களுடைய மீறுதல்களுக்காய் அவர் For சிலுவைக்கு our போனார். houses and ஹalleluya. families. Hallelujah. அவருடைய சிலுவை மரணத்தை ஒரு விசை நினைவு கூறுவோம். Let's அவர் think about சிலுவையிலே his பட்ட cross. பாடுகளை ஒரு விசை நினைவு All that கூறுவோம். he suffered on the cross, let's remember. எத்தனை கசையடிகள், For us. எத்தனை அவமானங்கள் How many patients. எங்களுக்காய் அவர் சகித்திருக்கிறார். He has taken that all to the cross. எங்களுக்காய் அவர் சகித்திருக்கிறார். ஒரு விசை அந்த சிலுவை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Let's look unto the cross. அவருடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். Let's look unto the cross. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Father, we give you glory, Father. நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கு For all the blood you நன்றி shed, ஆண்டவரே. Father. Thank you, Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We lift your name high, Father. எங்களுக்காக நீங்க சிலுவைக்கு போனீங்கப்பா. You went to the cross for us, Lord. எங்களுக்காய், எனக்காய், உங்களுக்காய் அவர் சிலுவைக்கு For போனார். both me and you, he went to the cross. ஹalleluya. Hallelujah. அந்த அன்புள்ள தெய்வத்தை நாங்க இந்த இடத்துல துதிக்க We have வந்திருக்கிறோம். come in to worship that loving God. அந்த இரக்கமுள்ள தேவனை நாங்கள் துதிக்க இந்த இடத்துல We have come in to வந்திருக்கிறோம். worship that loving God. ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். Let's think back and ஒரு விஷயம் remember நினைத்து பாருங்க. அவருடைய Let's சிலுவை remember மரணத்தை ஒருக்க நினைத்து of பாருங்கள். his cross. அவருக்கு பட்ட கசையடிகளை ஒருக்க நினைத்து Of பாருங்கள். all the struggles he took. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. Of all the அவரது struggles he bore சரீரம் for us. நொறுக்கப்பட்டது. He was ripped in எல்லாம் எங்களுக்காய். for us. எங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். He took all of our suffering and bore it on the cross. எங்களுடைய சாபங்களுக்காய், எங்களுடைய பாவங்களுக்காய் For our sins. அவர் சிலுவைக்கு போனார். He went to the ஹalleluya. cross. ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்று மடங்கி போகும், நெற்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று ஓ ரமரகரமரபரகர. ஓ யோரம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 
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே. அல்லேலூயா.
உங்க நாமம் உயரடும் இன்று மேன்மையடையடும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரடும் இன்று மேன்மையடையடும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது ஹல்லேலூயா ஓ சிங்கத்தின் கேவியிலும் ஹல்லேலூயா ஓ நீதி மரஷகரங்கள் அணுகிடாது இயேசுவே உம் நாமமே உயரடும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகடும் அல்லேலூயா உங்க நாமம் உயரடும் இன்று மேன்மையடையடும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரடும் இன்று மேன்மையடையடும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை அல்லேலூயா அன்பான சகோதரனே சகோதரி ஓ ஹல்லேலூயா உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே கைகளை உயர்த்தி துதிப்போம் ஹல்லேலூயா உயரடும் அல்லேலூயா இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகடும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரடும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகடும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே Father, your name alone should be lifted. உங்க நாமம் ஒன்றே இந்த இடத்துல Let மகிமைப்படணும் your அப்பா name alone be glorified in this place. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே Father, உயர்த்துகிறோம் ஆண்டவரே lift your ஹல்லேலூயா life, Father. Oh, we love you, Jesus. Thank you, Father. We love you, Jesus. உங்களை நேசிக்கிறோம் எத்தனை பேர் நாங்க சொல்ல அப்பா உங்களை நாங்க நேசிக்கிறோம் How many of us can say that we love
நீங்க அப்பா உங்களை நாங்க நேசிக்கிறோம் எத்தனை பேர் நாங்க How சொல்லக்கூடும். many of us can say this? ஹalleluya. Hallelujah. அவருடைய நாமம் மேலான நாமம். His name அவருடைய is நாமத்தை above all சொல்ல names. பேய்கள் ஓடும். When you அவருடைய say his நாமத்தை name- சொல்ல கட்டுக்கள் மறையும். When his அவருடைய name நாமத்தை breaks the சொல்ல வியாதிகள் மாறாமல் ஓடிப்போகும். With his name, sickness will ஹalleluya. leave. ரபர ஷக்கர லமந்தார லபா ஓ ரியர லபர ஷக்கர எல்லோரும் வாய்களை சத்தத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிப்போம். ஹalleluya. உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அவருடைய பெயரை சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். அன்பான சகோதரனே சகோதரியே, துதி துதி துதிங்க துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆபத்துகள் இருந்து அவர்களை காத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஓ வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Saloma. You are Alpha and Omega. We worship you, O Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. You give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Hallelujah. அன்பான சகோதரனே சகோதரியே, our word is to praise. He's done to praise. Our word is to praise. எல்லோரும் கைகளை உயர்த்தி நாங்கள் So lift your துதிப்போம். hands up and praise His கைகளை name. உயர்த்தி ஒரு விஷயம் இந்த Let's பாடலை lift our படிப்போம். hands up and sing this song. கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் பாட Let's இந்த lift our பாடலை hands up and படிப்போம். sing this song. Hallelujah. Hallelujah. You are Alpha and Omega. You worship you, our Lord. You are worthy to be praised. You are Alpha and Omega.
Hallelujah. We thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நல்ல பிதாவே, திரும்பமாக இந்த காலை வேளையின் பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. Heavenly Father, once again we come into your presence this morning. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம். We'll come together as a family, Lord Jesus. ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for working amongst our midst. வந்த ஒவ்வொருவரையும் நீங்களை தொட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for blessing each and every one of us. நாங்கள் வந்த விதமாக போகாமல் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அபிஷேகத்தை பெற்று செல்ல கிருபை செய்தமைக்காக ஸ்தோத்திரம். We thank you for giving us your grace so that we may not return. பிதாவே, வார்த்தை பகுதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Father, we have now come to the time of the word. வார்த்தை கொண்டு வருகிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். We pray for the servant of God. வார்த்தை மூலமாக யாவரோடும் இடைப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் Father, ஆண்டவரே. we ask you to speak to each and every one of us. பிதாவே, அந்த சகோதரனாலே கர்த்தாவே நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we pray that you intercede with us through this வார்த்தைகள் word. வல்லமையாக வெளிப்பட வேண்டும் Let ஆண்டவரே. this word be a blessing. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆறுதலாக அமைய வேண்டும். Let this be peace to all those who have come. சுகமாக அமைய வேண்டும் ஆண்டவரே. Let this be healing to them. உள்ளங்களுக்கு ஏற்ற விதமாக பேச வேண்டும் ஆண்டவரே. Father, let this speak to us. பிதாவே, சகோதரனை சிலுவை மூலமாக மூடிக்கொண்டு நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். We pray that you cover the person who's bringing the word in your இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே தேவ அபிஷேகம் யாவரோடும் கூட இருக்கட்டும். Let your grace be with each and every one of us. யாவர் மேலும் உங்களுடைய கரங்கள் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. May your hands be with us all. வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. Let the word be a blessing to us all. சிறுவர் பாடசாலை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். We pray for the kids who are going to the Sunday school. யாவரையும் ஆசீர்வதிங்கள் கர்த்தாவே. We pray that you bless each நல்ல and every one of them. காரியங்களை படித்த ஆண்டவரே வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்கள் We கர்த்தாவே. pray that you help them learn to do good things, Lord Jesus. படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறேன். We pray for the teachers. அபிஷேகம் பண்ணுங்கள் கர்த்தாவே. We pray that you bless them. பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக படிப்பிப்பதற்கு தெய்வீக அபிஷேகத்தை ஞானத்தை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. That may they teach the kids. இந்த நாள் முழுவதிலும் தயவாய்களை நடத்த போகிறமைக்காக நன்றி We thank செலுத்துகிறோம். you for you are going to lead us throughout this day. எல்லாம் வல்ல இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the mighty name of Jesus I pray. ஆமென். Amen. யாவர் வசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். Let us all sit down. இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We would like to welcome you all in the name of Jesus. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில வெஸ்ட் டிரைட்டன் பெத்தனி சபையின் பொறுப்பாக நடத்துகிற பிரதர் மனாசே எங்கள் மத்தியில் இருக்கிறார். We have Brother Manasseh from the West Drayton Church. அவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில வார்த்தையை கொண்டு வருவார்கள். And he will be bringing us the word today. சிறுவர் பாடசாலை பிள்ளைகள் உங்களுடைய பாடசாலைகளுக்கு செல்லலாம். Children, you may go to your Sunday school. நிஷ்மேத்தனுடைய கிளாஸில் இருக்கிறவர்கள் இந்த இடத்தில் இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். However, those who are in Nishmita's class, please stay. காரணம் அவர்கள் வரவில்லை இந்த நாளில். Because she is not நீங்கள் here இருந்து today. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குமாறு அன்பாக We ask that you கேட்டுக்கொள்கிறேன். stay and listen to the word of the தொடர்ந்து Lord. கர்த்தர் தாமே எங்களை நடத்துவாராக. Let the Lord continue to lead us. ஆமென். Amen. The older class, the grids, please stay in the service. You don't have Sunday's class today, so please stay in the service. All the grids, please. Thank you. நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்புவோம் சங்கீதம் 112. We'll go straight into the Word of God. Let's turn our Bibles to Psalms 112. சங்கீதம் 112 6 இருந்து 8 மட்டும் நான் வாசிக்க போகிறேன். 112 verse 6 till 8. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். Surely the righteous will never be shaken, they will be remembered forever. They will have no fear of bad news. Their hearts are steadfast, trusting in God. ஜெபம் செய்வோம். Let's pray. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக நான் வருகிறேன். Heavenly Father, we come at your feet for the word. உம்முடைய வார்த்தை இந்த பூமியில எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறீங்க சுவாமி. Above all things, your word is powerful in this earth. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். And we read it is a double-edged sword. உம்முடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றுகிறது என்ற விதத்திலே வாசிக்கிறோம். And we read your word can change situations. உம்முடைய வார்த்தை நமக்கு ஆண்டவரை இம்மைக்கும் மறுமைக்கும் உரியதாய் காணப்படுகிறது. And your word is applicable both in the good and the bad. வார்த்தையை கொடுக்கிற என்னையும் மொழிபெயர்க்கிற சௌரியம் அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. We ask that you cover up both of us into your mighty hands and reveal yourself. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? நல்ல ஒரு ஆராதனையை நாங்கள் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். What a gracious God, he gave us a wonderful worship.
இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய அருமையான போதகர் அம்மாக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். And I am duly grateful for the opportunity Pastor and Pastor's wife has given me today. அவருடன் இணைந்து ஊழியம் செய்கிற உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். And I also thank you who are cooperating in the ministry with them. சரி, இன்றைக்கு நான் 3 வசனத்தை நான் வாசித்தேன் சங்கீதம் 112 இருந்து. So we've read 3 verses from Psalms 112. இந்த 112ஆம் சங்கீதம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. This is a really important psalm for a Christian to live a victorious life. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants all of us to have victory in life. இன்றைக்கு இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், The title for my sermon today, உறுதியாய் இருக்கிற இருதயம். The heart which is secure. உறுதியாய் இருக்கிற இருதயம். The secure heart. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் உறுதியாய் இல்லை. Many times our heart is not secure. வேதத்திலே அநேக இடங்களில் இருதயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சொன்னால், Many times the word heart is translated in the Bible. அது நம்முடைய, அதாவது ரத்தத்தை ஃபங்க்ஷன் பண்ணுகிற அங்க உள்ளுக்கு இருக்கிற இருதயத்தை குறிப்பிடவில்லை. It is not just talking about the heart, an organ which is pumping out blood. அது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது. It is talking about the inner man. ஆவி மனிதனை குறிக்கிறது. It is talking about the spiritual man. ஏனென்றால் நாம் ஆவி ஆத்துமா சரீரமாய் நாம் காணப்படுகிறோம். Why? Because we are spirit, soul and body. அப்ப நாங்கள் ஆவி மனிதர்கள். We are spiritual people. அப்ப நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given a body. நமக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நாம் வாழ்ற மாதிரி இந்த சரீரம் நமக்கு இந்த பூமியில வாழும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது. Just as you have a house to live in this earth, this body has been given to you as a house. அப்ப உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். So every single day our inner man needs to be strengthened. உள்ளான மனிதன் எப்பொழுதும் உறுதியாக காணப்பட வேண்டும். Our inner man needs to be secure. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் என்னது, சந்தேகத்தில் உறுதியாய் காணப்படுகிறது. Many times our heart is secure in doubt. தோல்வியிலே உறுதியாய் காணப்படுகிறது. In defeat. ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே உறுதியாய் காணப்படுகிறது. It is strong in a slave mindset. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் உறுதியாக காணப்படவில்லை. But our heart is not secure in the word of God. நம்முடைய உள்ளான மனிதனை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தோல்வி அடைய மாட்டோம். ஹalleluya. If we secure our heart with the word of God, then in no situation will you fail. ஏனென்றால் இந்த வேத வசனம் நமக்கு வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. Why? Because this book, the Bible, is our victory. இன்றைக்கு உலகத்து மனுஷர்கள் கூட பாருங்க, சில கோட்பாடுகளை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவு வேண்டும் என்று சொல்லி. And you see the world, even they define these certain things, and they have certain lines to say, I need courage in my life, then I will find victory. ஆனா அவர்களுக்கு அந்த கோட்பாடுகள் விளங்குது, வேதாகமத்தின் கோட்பாடுகள். They understand the disciplines from the Bible. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே நாங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. But we as spiritual children of God, we need to be secure in everything. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில பாருங்க பலவிதமான சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம். Because every day we face so many challenges. பல போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம். We face so many trouble. இந்த பாவம் என்ற உலகம் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யுது, மேலே எழும்ப விடாதபடி அது நம்மை கீழே இழுக்க பார்க்கிறது. This sinful world keeps putting us down, not able to overcome. அப்படிப்பட்ட உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That's the kind of world we live in. அப்ப பாவம் என்ற பிரமாணம் என்ன செய்து நம்மை கீழே இழுக்க பார்க்கிறது. So what is the command of sin doing to you? It is pulling you down. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் நம்மை மேலே தூக்குகிறது. ஹalleluya. But the life of Christ is bringing us up and above. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மேலே தூக்கும்படியாக விரும்புகிறார். God is asking you to and exalting you. ஏனென்றால் நம்மை சுத்தி பலவிதமான அந்தகாரமான சூழ்நிலை காணப்படலாம். Because there might be a lot of darkness around you. ஒரு மேக மூட்டமாக காணப்படலாம். It might be a cloud of darkness. அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை தூக்கி உயர்த்தி அழகுவாக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. In the midst of that, he wants to make you rise up and beautify you. அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் உலகத்திலே இருந்து வேறு பிரித்தார். That is why he has separated you in this world. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Why he wants you to be the light of this world. அப்ப பாருங்க அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று வாசிக்கிறோம். And we see he will never be shaken. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
The righteous will be remembered forever. பாருங்க அடுத்த வசனம் சொல்கிறது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். The next verse says they will have no fear of bad news. நம்மை சுற்றி எப்பொழுதும் துர்ச்செய்தியை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are constantly hearing only bad news. எந்த செய்தியை பார்த்தாலும் அங்கே துர்ச்செய்தி தான் நமக்கு நம்முடைய காதுக்கு வருகிறது. Whatever news, only bad news comes to our ears first. ஆனால் நற்செய்தி என்னவென்றால் But what is the good news? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நற்செய்தி. ஹalleluya. The word of God is our good news. ஆனபடினாலே பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். So we need to be secure in the word of God. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் If we want to be steadfast in the word of God, கர்த்தருடைய வேதாகமத்திலே சில உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. there are many examples given to you in அந்த this book. உதாரணங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருப்பது என்று சொல்லி. So let's look, how can I be secure in this word? பாருங்க நாங்க அதுக்கு முன்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். If we turn our Bibles to Mark chapter 11, கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கும் பொழுது when we are secure in the word of God, பாருங்க எப்படிப்பட்ட வெற்றி நமக்கு உண்டாகும். you see what kind of victory you get. கர்த்தருடைய வார்த்தையில நாம் உறுதியாய் இருப்போம் என்றால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெற்றி நமக்கு நிச்சயம் என்றது நமக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. You ஹalleluya. will have no doubt that you will surely receive the victory when you are secure in the word of God. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Mark chapter 11, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 23 இருந்து 24 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். verse 23 and 24 we're going to read. பாருங்க இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். I will read. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். If anyone says to this mountain, go throw yourself into the sea, and does not doubt in their heart but believes what they say will happen, it will be done for them. Therefore I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. ஹalleluya. Hallelujah. பாருங்க இயேசுவாமி ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். Jesus gives an example here. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, Whoever says to this mountain. அப்ப எவனாகிலும் சொன்னா அந்த எவனாகிலும்ன்றதுல உங்களுடைய பேரை நீங்க போட்டுக்கொள்ளலாம். So where it says whoever, we can fill in our name there. அது எப்படிப்பட்ட நபராக காணப்படலாம்? Doesn't matter who it is. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே விசுவாசிக்கிற எவனாகிலும். Any person who believes the word of God in their heart. அப்ப மலை என்று சொல்லி ஒரு மலையை பார்த்து ஒரு உதாரணமாய் காட்டுகிறார். And he talks about a mountain here as an example. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? மலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பும் பொழுது And he's saying here, when there's a mountainous problem in your life, அந்த பிரச்சனையை பார்த்து நாம் பேச முடியும். we can speak against the problem. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Because with the fullness of the heart the mouth speaks. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று சொல்லி எங்க நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். And we read in Proverbs, the power of life and death is in your tongue. பாருங்க நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். And we read, a good man stores up good and speaks from the good of his heart. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற மலை போன்ற பிரச்சனைகளை நாம் எப்படி இருதயத்திலே சந்தேகப்படாமல் பேச வேண்டும் பிரியமானவர்களே? So how in our heart without doubt we need to speak the word of God. ஆனா 23ஆம் வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். If you look carefully, பாருங்க இருதயத்திலே சந்தேகப்படாமல். ஹalleluya. do not doubt in your heart. பாருங்க அநேக நேரங்களில் நாங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் எழும்பினோட சந்தேகங்கள்ல சிலவங்கள பிசாசு கிளப்பி விடுகிறான். Many times the devil first arises doubt in our ஆனால் சந்தேகம் என்றது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு வரவே கூடாது பிரியமானவர்களே. We as Christians should never doubt. பாருங்க சந்தேகப்பட்டால் நாம் என்ன செய்யும்? நாம் விசுவாசத்திலே பேசினதுக்கு நாங்கள் ஜெயத்தை பெற முடியாமல் போய்விடும். When we start doubting, we cannot achieve what we speak with faith. பாருங்க இந்த வசனத்துல பாருங்க இருதயத்திலே விசுவாசிக்கிறத குறித்து ஒரு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about being secure in your heart once. ஆனால் வாயை திறந்து சொல்லுறதை குறித்து 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. But it talks about speaking 4 times. பாருங்க சொல்லி 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 என்றது 4 தடவை வருகிறது. The word say comes 4 times. உங்களுடைய உறுதியான இருதயத்திலே Your secure heart, நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிறது மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. it is important that you open your mouth to speak. பாருங்க அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது Next verse,
அப்படியே ஜெபத்தோட கொண்டு வந்து கனெக்ட் பண்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And Jesus now connects it with prayer. அப்ப ஜெபம் என்றது ஒரு விசுவாசத்தை உபயோகப்படுத்துற ஒரு நேரம். ஹalleluya. So what is prayer? It is exercising your faith. ஏதோ நம்முடைய பிரச்சனைகளை புலம்புகிற நேரம் கிடையாது. The time of prayer is not just to melt out everything that's in your heart. நம்முடைய வாழ்க்கையில எழும்புற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேசுகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. It is a time where you speak against your problems. அப்ப பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது, The verse says, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். therefore whatever you ask in prayer, believe you received it. ஆனா தமிழ்ல வந்து பெற்றுக்கொள்வோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In Tamil it says I will receive. ஆனால் ஆங்கிலத்திலே received என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In English it says I have received. அப்படி என்றால் பெற்றுக்கொண்டோம். It means I have already received. ஹalleluya. Hallelujah. அப்ப விசுவாசம் என்றது இதயத்தில் உண்டாகிற விசுவாசம் எப்படி பெற்றுக்கொண்ட மாதிரி பேசுறதுதான் பிரியமானவர்களே விசுவாசம். ஹalleluya. So what is faith? It is confessing that I have already received the blessing. இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்ற இதயத்திலே ஒரு சந்தேகம் கிளம்பிச்சுன்னு சொன்னால் அது உங்களுடைய விசுவாசத்துக்கு பலன் இல்லாமல் போய்விடும். If you have a doubt that constantly is in your heart, then there is no use of your faith. வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். Every day we face situations. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி காண்பீங்க. If any of you have no problems in life, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். every day we are facing a problem. அதுக்கு தான் இதயத்திலே விசுவாசம் வேண்டும். That is why you need faith in your heart. ஒரு மலையை தாண்டிட்டோம்னு சொன்னா If we cross over one mountain, அடுத்த மலை ரெடியா நிக்கும். the next mountain is ready for you. அந்த அனுபவத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? Have you gone through என்னுடைய that? வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன். I've seen it in my life. ஒரு பிரச்சனையை நான் விசுவாசத்துல மேற்கொண்டேன்னு சொன்னா In faith I overcome one problem. அடுத்த பிரச்சனை மலை போன்ற பிரச்சனை ரெடியா நிக்கும். There's another huge mountain in front of me. ஆனா அதையும் விசுவாசத்தினால நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். But with faith you need to overcome that problem too. எப்படி நான் மேற்கொள்வேன்? How will I overcome? எல்லா சூழ்நிலைக்கும் வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Promises have been given for all situations you will ever face in life. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உரிய வாக்குத்தத்தத்தை நான் எடுப்பேன். And I will take the promise for that situation. வாயிலே சொல்லி பேசுவேன். And I will speak it with my mouth. கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு மலையை தாண்ட நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. You have made me overcome one mountain in the last few weeks. ஆனா முன்னால இருக்கிற மலையை தாண்ட எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. And you will give me the grace to overcome the one that is in front of me. அதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை. That is a Christian life. ஹalleluya. Hallelujah. இதுக்கு தான் நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறோம். That is why we call it a good fight. விசுவாசத்திலே நல்ல போராட்டம். It is a good fight in faith. இருதயத்திலே சந்தேகங்களை வளர்க்க கூடாது பிரியமானவர்களே. Let us not keep growing doubt. இருதயம் வந்து ஒரு நிலம் போல. It is like a land, our heart. நீங்க நிலத்திலே பாருங்க முள்செடியை விதையை போட்டீங்கன்னா அந்த முள்செடி தான் வளரும். And if you put a thorny seed, it will grow thorns. நல்ல கனி கொடுக்கிற முளையை போட்டீங்கன்னா நல்ல கனி கொடுக்கிற விதை தான் அங்க முளையும். But if you put a seed which will bear good fruit, it will give you good fruit. அப்ப இருதயத்தில் என்ன செய்ய வேணும்? நல்ல காரியங்களால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிரப்ப வேண்டும். ஹalleluya. We need to fill our heart with good things. ஒரு நாளும் நம்முடைய இருதயத்திலே சந்தேகம் வரக்கூடாது கிறிஸ்தவ பிள்ளைகள். Never should we as Christians have doubt. ஏனென்றால் மலை போன்ற பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். Why God has separated you so you can overcome problems. உலகத்து மனுஷன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க மாட்டான். Worldly people might not face the same problems. அவன் அப்படியே பாவத்திலே போய் கொண்டிருப்பான் உலகம் போற போக்கிலே. He will keep walking with the sins of the world. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. But we as Christians, we need to fight the good fight with faith. ஆனால் ஜெயம் நம்முடையது. ஹalleluya. But we will find victory. இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். Do not doubt in your heart. இந்த வசனத்திலே மேலுள்ள பகுதிகளை நீங்கள் வீட்டை சென்று வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் If you read the verses above, ஆண்டவர் பாருங்க முதல் நாளிலே அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு அங்கே கடந்து செல்லுகிறார். Jesus walks into Jerusalem. அங்கே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். And he sees a fig tree. அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அங்கே அத்திமரம் நல்ல செழித்து போய் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, அங்க பழம் இல்லை. And when you see the fig tree, there's lots of leaves but there's no fruit. ஆனா அந்த அத்திமரத்தை பார்த்து பேசுகிறார், ஒரு நாள் நீ ஒரு காலம் கனி புசியாதிருக்க கடவுள்னு சொல்லுகிறார். அத்திமரத்தை பார்த்து பேசுகிறார். And Jesus curses this tree that you will bear no fruit. அவர் அப்படி பேசும்பொழுது சீசர்கள் கேட்டார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And it says the disciples heard this.
பிறகு மறுபடியும் மறுநாள் காலையிலே வருகிறார்கள் திரும்பியும் எருசலேமுக்கு, அங்கே பெத்தானியால இருந்து. Next day morning from Bethany, Jesus and the disciples travel. 24 மணித்தியாலத்திலே இந்த மரம் வேரோடே பட்டு போய் கிடந்தது. And within 24 hours, the tree had withered away. பேதுரு நினைவு வந்து சொல்கிறார், ரபி போதகரே, நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிருக்கிறது. Peter remembered and says, Rabbi, this is the tree that you have cursed. அத்தி மரத்துக்கு ஏன் அவர் அப்படி செய்தார்? Why did he curse the fig tree? இந்த சீசர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகங்கள் எப்பயுமே இருக்கும் பிரச்சனைகளை பார்த்த உடனே. When you look at problems, the disciples always have questions. விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, வாயின் வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று காண்பிக்கும்படியாக அப்படி ஒரு காரியத்தை செய்து காண்பித்தார். Why he did that? He proved authority was in his tongue when he spoke the word. ஏன்னா அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, அத்திப்பழ காலமே இல்லையே. Because it says it was not the season. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப வாயின் வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று அங்க சீசர்களுக்கு காண்பிக்கிறார். And he shows how much command he had in the word. உங்க சரீரத்துல வியாதி இருக்கா? Do you have sickness? நீங்க பலவிதமான வறுமையை சந்திக்கிறீங்களா? Are you facing poverty? உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேச முடியும். You can speak to your situation. அத்திமரம் வேரோடே பட்டு போனது. And the fig tree withered away with its உங்க roots. சரீரத்துல வியாதி இருந்தா இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை என்னை விட்டு போ என்று நீங்கள் பேச முடியும். ஹல்லேலூயா. You can speak against the sickness that you have in your body. தரித்திரம் உங்க வாழ்க்கையில கிரியேஷன் சொன்னால் இயேசுவின் நாமத்தினால தரித்திரம் என்னை விட்டு நீங்கன்னு நீங்கள் பேச முடியும். In the name of Jesus, you can take away the poverty from your life by speaking to நீங்க it. தோல்வியை பேசிக் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயத்தை பெற முடியாது. If you continue to speak defeat in your life, you will not find victory. அதுக்காக ஒரு சாம்பிள் காண்பிக்கிறாங்க, சீசர்களுக்கு ஒரு விசுவாசத்தை குறித்த ஒரு பாடம் படிப்பிக்கும்படியாக. That is why Jesus gives it as like a sample to the disciples. இயேசு அத்திமரத்தை சவிச்சு போட்டு இடையக்குள்ள போய் அதை என்னாச்சுன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாரா? Jesus curses the fig tree, but then did he say, go and look at what happened? இல்ல, மறுநாள் வரும்பொழுதுதான் பேதுரு நினைவு வந்து சொல்லுகிறான். Only the next day when they returned, they see it and he remembered. விசுவாசத்துல ஒரு காரியத்தை நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா அதுல சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. After you've spoken a word with faith, do not doubt it. ஜெயத்தை எடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. Until you find victory in the situations, do not doubt. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜெயவேந்தன். ஹல்லேலூயா. Why? Because he has triumphed நீங்க everything. ஒவ்வொருவரும் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். And you have been created in his image. என்றால் வேதத்திலே பல இடங்கள்ல வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. Because the one who believes, all things are possible. அது யாரா இருக்கலாம், Doesn't matter who it is. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். Through the one who believes, all things are possible. ஹல்லேலூயா. Amen. இருதயத்திலே எந்த விதத்திலும் சந்தேகத்தை வளர்க்க கூடாது கிறிஸ்தவ பிள்ளைகள். Never ever grow doubt in your heart. நல்ல சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். We'll continue looking at some examples. மார்க்கலின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel of Mark chapter 5. 5ஆம் அதிகாரம் நல்ல உதாரணத்தை காண்பிக்கிறேன் எப்படி விசுவாசம் வேலை செய்கிறது என்று. Chapter 5, we'll see a good example about how faith works. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 22 இருந்து 24 மட்டும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். Verse 22 to 24. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய ஜவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். Then one of the synagogue leaders named Jairus came, and when he saw Jesus, he fell at his feet. He pleaded earnestly with him, my little daughter is dying. Please come, put your hands on her, so she will be healed and live. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஜவீர் என்கிற ஜெபாலய தலைவன். So Jairus, a synagogue leader. ஒரு ஜெபாலயத்துக்கு ஒரு தலைவனாக காணப்படுகிறான். He's a leader of the synagogue. ஆனா அவருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். But his daughter, she is almost dying. ஆனா ஆங்கிலத்துல வருது பாயிண்ட் ஆஃப் டெத் என்று வருகிறது. It says point of death. அப்ப கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு சாவின் தருவாயில வந்தாச்சு. She is almost at the point of death. ஆனா இயேசு அண்டையில வருகிறான். But he comes to Jesus. நான் கேள்விப்படுறான், இயேசு சுவாமி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிற ஊழியம் செய்த காலத்துல. Because he hears all the stories going about how he heals people. அவனுக்கு விசுவாசம் விளங்குகிறது. He understands the ஏன்னா அவன் faith. யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். Because he was a Jew. ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவன். He was a descendant of Abraham. அப்ப என்னுடைய மகள் ஆரோக்கியம்படி நீர் வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். And so Jairus says, if you come and lay hands on her, Jesus, she will be பக்கத்துல இருக்கிற healed. சொல்லுங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள். Say to the person, she will be healed. ஏன் நான் சொல்ல சொன்னேன் தெரியுமா? Why am I saying this? அதுதான் ரிசல்ட். Because that is the result. ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேசுறான். He speaks to the mountain. ஜீவனை பேசுகிறான். Speaks life, தோல்வியை பேசல, not defeat. சாவ பேசல. Not speaking death. அப்பொழுது அவள் பிழைப்பாள். Then she will be healed. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் நீங்க பாயிண்ட்.
That is the main point. ஆனா ரொம்ப நல்ல காரியம் இயேசு கூட கிளம்புறார். ஏன்னா அவன் சொல்றான், நீர் வந்து கைகளை வையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள். All he asks is, you come with me, lay hands. So Jesus goes. அவனுடைய விசுவாசம் அந்த லெவல்ல இருக்குது. That was the level of his faith. அதுக்காக கையை வச்சுதான் சுகமடையணும்னு சொல்லி எல்லாரும் லைன்ல போய் நின்றாதீங்க. So don't stand in a line to say, I have to have my hands laid on by Jesus. ஏன்னா உங்களோட விசுவாசத்தின்படி தான் ஆகும். Because according to your faith it shall be done. ஆரம்ப நாட்கள்ல பாஸ்டர் சத்யராஜ் வந்து எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு கூட்டங்கள்லாம் நடத்தி இருக்கிறார். இங்க ஹெண்டல் நடந்திருக்கு, சவுத்தில் நடந்திருக்கு. நான் எல்லா கூட்டங்களுக்கும் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். I have gone to many meetings that we have done as Bethany Church. Pastor Satyaraj has organized with many big well-known pastors. கடைசி நேரத்துல ஆல்டர் கால் கொடுப்பாங்க, மனம் திரும்புறவங்க முன்னுக்கு வாங்க. At the very end of the meeting, you'll have an altar call. ரட்சிக்கப்பட்ட கர்நாடகா இருந்தாலும் நானும் போய் தலையை கொடுத்துருவேன். I have been saved for a long time, but otherwise I would have gone to the front too. அவங்க புது விசுவாசிகளுக்கு கால் அவுட் கொடுக்கறாங்க. That is for new believers. நான் கொண்டே தலையை கொடுக்கறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுமா. But if I go and I'm waiting for a miracle. அறியாத பருவம். That is because I didn't know so அப்ப எனக்கு much. விசுவாசம் விளங்கே இல்ல. I didn't understand the power of faith. வார்த்தையினுடைய மேன்மை விளங்கே இல்ல. I didn't understand the glory of the word. ஹalleluya. Hallelujah. ஏன்னா அவன் வந்து கைகளை வையும்னு சொல்லிட்டான். இயேசு சுவாமிகிட்ட நாங்க எப்படி விசுவாசிக்கிறோமோ அவர் அப்படித்தான் செய்வார். According to your faith, according to what you request is what Jesus does. ஆனா என்ன ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து கேள்விப்பட்டீங்க. மார்க் மத்தேயுல அந்த கதை எல்லாம் இருக்குது. மார்க் மத்தேயு புத்தகத்துல நூற்றுக்கு அதிபதி செஞ்சுரியன். But all of you know in the book of Mark and Matthew it talks about the centurion. அவன் சொல்றான், He says, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். ஹalleluya. He says, just say the word and my servant will be healed. அவனுடைய விசுவாசம் அந்த லெவல்ல இருக்குது. Because that was the level of his faith. ஆனா இவனுடைய விசுவாசம் இந்த லெவல்ல இருக்குது. This faith was different. ஹalleluya. Hallelujah. இயேசுவாமி அவனை பார்த்து ஆச்சரியப்படுறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று. Jesus was surprised and shocked and says, I've not seen a faith like yours in the whole of Israel. ஆனா இவனுக்குள்ள ஆனா விசுவாசத்தின் ரிசல்ட்ட பேசிட்டான், நீர் வந்து கையவையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள். ஹalleluya. But he speaks the end result that she will be healed when he comes and lays hands. இயேசு கிளம்புகிறார். Jesus went with him. ஆனா அந்த 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Verse 23, 24ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 24, sorry. அவர் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவனை நெருக்கினார்கள். A large crowd followed and pressed around him. நம்முடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் திரளான ஜனங்கள் நெருக்கிறார்கள் அப்படின்னா டிராஃபிக் ஜாம். If we say it in a local our language, it's a traffic jam. சில நேரங்களில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில சில அனுபவங்களை பார்த்திருப்பீங்க. You might have seen in situations in your life. ஏதோ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்டோ இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிடலுக்கு போகணும்னா அவசரமா ஏதோ ஒரு முக்கியமான அப்பாயின்மென்ட்க்கு போய் கொண்டிருப்பீங்க. You might be traveling just to a very important doctor's appointment or any appointment. ஆனா சில நேரங்களில் ரோட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும், திடீரென்று டிராஃபிக்காக இருக்கும். அப்போ என்ன செய்யும்? ப்ரெஷர் பில்டப் ஆகும் உள்ளத்துக்கு. That is when the traffic builds up and there's a road closure or whatnot, and then you have a pressure. ப்ரெஷர் பில்டப் ஆகிறதா இல்லையா? Does it build up or not? உங்களுக்கு தெரியும், சவுத் ஓலுக்கு இருக்கிறாங்களுக்கு தெரியும், சவுத் ஓலுக்குள்ள 2 மைல் தூரம், ஆனா போயிட்டு வெளியில வரணும்னா 1 hour எடுக்கும். All of you know how busy South All is, that if you want to come back it takes half the day. ஒரு அவசரத்துக்கு போயிடாது. You can't go for quickly. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிரும். Because there is always a traffic jam there. அப்ப ப்ரெஷர் பில்டப் ஆவலிக்கட்டும். And then you have a pressure build up. வாயை திறந்து ஏதாவது கொட்டி தீர்க்கலாமான்ற எண்ணம் வரும். And you think you just want to murmur and let it all out. என்னடா இது அவசரமா போய் கொண்டிருக்கிறேன், வர்ஷிப் லீடிங் என்ன போட்டுருக்காங்க இன்றைக்கு, நான் அங்க 2 மணிக்கு நிக்கணும், இன்னைக்குன்னு பார்த்து ரோட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, குருதுவா ஊர்வலம் நடத்துறாங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பில்டப் ஆகிக்கொண்டே இருக்கு சில நேரங்கள்ல. And you think, yeah, I am on the worship rota today, I am the worship leader, but today the road has been closed and there's a traffic jam. அப்ப இங்க வந்து அவளுடைய மகள் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறாள். But Jairus' daughter, she is dying. இயேசுவாமி போறார். Jesus goes. திரளான ஜனங்கள் நெருக்குகிறார். ஏனென்றா இயேசுவாமியிட்ட அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கிறதுக்கு அங்க திரளான ஜனக்கூட்டம் நெருக்கிக் கொண்டே இருப்பார்கள். And because they wanted to see Jesus' miracles there, because he was so popular then, people crowded around him. அப்ப ஜாவீரின் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. So just think about Jairus' situation. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் சில காரியங்களை வாசிக்கும் பொழுது. Just imagine and think when you read it. அவனுக்குள்ள கோபம் ஒரு பக்கத்தால வரும், என்னடா அவசரமா இயேசுவாண்டையில வந்தேன், இப்படி திரளான ஜனங்களா இருக்குது. In one side, imagine how angry he would be because he's the one who was requested to heal his daughter. இப்படி போய் கொண்டிருக்க அங்க ஒரு சம்பவம் நடக்குது. Then there's a situation happening in the middle of this. என்ன சம்பவம்? What is it? அங்க 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒன்று குறுக்க வந்துச்சு. And the woman who has been bleeding for 12 years comes and falls. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, She's heard about Jesus. இவற்றை வஸ்திரையா
வஸ்தியாயில நான் தொட்டால் சொஸ்தமான என்று சொல்லி அவள் நெருக்கி கொண்டு வராள் அதுக்குள்ள. And she is also coming to press and touch the hem of his garment. அந்த சந்தடி சாக்கடியில பூந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிட்டாள். She touches the hem of the garment and she gets healed. இவர் வேற திரும்பி நின்று பேசிட்டு இருக்கிறார், யார் என்னை தொட்டது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus turns around and asks, who actually touched me? அவள் பயந்து நடுங்கி முன்னால வந்து முழங்கால் படியிட்டு விழுந்து முழு உண்மையெல்லாம் சொன்னாள் என்று இருக்குது. And it says she then comes in away from the crowd and she comes in front of Jesus and says. அப்ப யோசிச்சு பாருங்க ஜவீருக்கு எப்படி இருந்திருக்கும். Just think about Jairus on the side. அவசரமா வாரேன். He is coming urgently. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? Just think about if you were in the shoes of Jairus in an urgent situation. அட அவசரமா இயேசு வண்டல வரேன், இயேசு வீட்டை வர, இதுக்குள்ள இந்த பொண்ணு வர குறுக்க வந்துட்டு. You think I am calling him urgently to my house, but here's this woman looking for her own healing. இயேசு சுவாமி கூட 12 வருடமாய் பெரும்பாலும் ஸ்திரியோட பொறுமையான சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கிறார். Jesus very patiently is having a conversation with the woman. உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அவள் சுகமடைஞ்சிட்டாள். And he is speaking after she's been healed. Your faith has healed you, my daughter. அவள் சுகமடைஞ்ச உடனே வீட்டில இருந்து நியூஸ் வந்துட்டது. And as soon as this woman was healed, the news has come from Jairus' house. உன்னுடைய பக்கத்துல நிக்கிறவங்க சொல்றாங்க, உன்னுடைய மகள் மரித்து போனாள். And the people around are saying, your daughter's dead. ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க? Why are you bothering the teacher? எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Imagine how it would have been. கொஞ்சம் நாங்க நம்மளோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். If we look in the basis of our culture, பக்கத்துல நிக்கிறவன் சொல்லி இருப்பான், நீ நேற்றே வந்திருக்க கூடாதா? and the person next to him would have said, you could have come yesterday. நீ லேட்டா வந்தா, நீ பின்னால வந்தா உன்னால தான் கட்டிச்சுன்னு சொல்லி இருப்பான். It has all happened because you delayed everything. அப்ப அவனுக்கு பாருங்க ஏதாவது ஒன்றை வாயை திறந்து பேசி இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். He would have thought, I can open my mouth and at least say something. இயேசுவாமி மீது ஒரு கோபம் வந்திருக்கலாம். He could have been angry at Jesus. என்ன ஆண்டவரே அவசரமா வந்த இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீனே 12 வருஷ சோக கதையை கேட்டுக்கொண்டு எந்த மகளை சாகடிச்சு போட்டின்னு கேட்டிருக்கலாம். He could have asked, Jairus could have asked Jesus, you are listening to this woman who have been bleeding for 12 years, but you've left my daughter to die. 12 வருஷ ஸ்டோரியை சொல்லி இருப்பாங்க பாருங்க. 12 years story would have happened there. அப்ப எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும். Imagine how long it would have happened. வீட்டை வந்து செய்தி வந்துட்டது. The news has come. உன்னுடைய மகள் மரித்து போனாள். Your daughter's dead. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? Why are you bothering the teacher? உடனே ஆண்டவர் சொல்றாரு ஜவீரை பார்த்து. And as soon as Jesus says to Jairus, பயப்படாதே. do not be afraid. ஹalleluya. Amen. பயப்படாதே. Do not be afraid. விசுவாசம் உள்ளவனாயிரு. Just believe. உன்னுடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லிட்டு அதிலே இருந்து மாறாத. And because you believe that your daughter has been healed, do not change from that. அதுதான் ரிசல்ட். Because that's the result. ஹalleluya. Hallelujah. இதுதான் மலையை பார்த்து பேசுறது. This is speaking to the mountain. ஹalleluya. Hallelujah. ஏதாவது இடையக்க சேஞ்ச் பண்ணானா ஜவீர்? Has Jairus changed his state? பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read the verse, 35ல வாசிக்கிறேன். read verse 35. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் அப்படி வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஹalleluya. Hallelujah. Overhearing what they said, Jesus told him, don't be afraid, just believe. பாருங்க பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இங்க தமிழ்ல இருக்குது. It says differently in the Tamil. ஆனால் இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் But in English, do not be fear, only believe என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. the word is only believe. ஹalleluya. Hallelujah. only என்ன சொன்னா என்ன? What does only mean? single. It means singular. double anda? What is double? ரெட்டை. It means multiple meanings. ரெண்டு விதமான எண்ணம். You can have two thinking minds. ஆனா அவன் ஒரு மனதில நிக்கிறான் பாருங்க. But Jairus has one state of உன்னுடைய mind. மகள் பிழைப்பாள் என்று சொல்லிட்டு அதிலே இருந்து மாறாத. If you believe that your daughter is healed, don't change. single minded நிக்கிறான். Be single minded. இருதயத்திலே உறுதியாக இருக்கிறான். Be secure in his heart. எந்தவித ஒரு சந்தேகம் ஜவீருக்கு எழும்பே இல்ல. Absolutely no doubt in Jairus' heart. ஹalleluya. only என்று சொன்னால் ஒரு விதமான மைண்ட். When we say only, he only had that thought. என்னுடைய மகளுக்கு வாழ்வுதான் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறான். He had complete security that his daughter will live. ரெண்டு விதமான எண்ணம் என்று சொன்னால் வெற்றி என்று நினைப்பார்கள், தோல்வி என்று நினைப்பார்கள். Some people will think, yes, I could lose, yes, I could win. ஆசீர்வாதம் நினைப்பார்கள், சாபம் நினைப்பார்கள். Some people will think, yes, blessing, or it could be a curse. ஜீவன் நினைப்பார்கள், மரணம் நினைப்பார்கள். People will think life or death. ஹalleluya.
இருமனம் உள்ளவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? How are two state கடல்ல thinking அடிக்கிற people? அலைகளுக்கு ஒப்பாய் காணப்படுகிறான். They're like the waves of the sea. விசுவாசத்தில் ஒன்றை பேசிட்டீங்கன்னு சொன்னால் அதிலே நீங்கள் சிங்கிளா ஒரு மனதாக உறுதியாக நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. Once you've spoken something out of faith, then be single minded. அப்பொழுதுதான் நீங்க பேசின வார்த்தைக்கு நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும். Then only you can receive the victory. ஹalleluya. Hallelujah. வீட்ல இருந்து செய்தி வந்துட்டது. The news has come. மகள் மரித்து போய் விட்டாள். The daughter has died. அதுக்கு ஜபீர் சொன்ன பதில் என்ன? What did Jairus reply? பைபிள் எல்லாரும் பைபிள் வச்சுக்கிறீங்களா? All of you have your Bibles? அடிக்கடி சபையில சொல்றது வரும்போது பைபிளை கொண்டு வரணும் வேதாமத்துக்கு. Many things that I say, please bring your Bibles to church. ஏனென்றால் வேதாமத்துல என்ன இருக்குது, என்னை குறித்து என்ன எழுதப்பட்டது நாம் பார்க்க வேண்டும். Because we need to know what has been written about us. ஜபீர் சொன்ன பதில் என்ன? What did Jairus reply? வீட்ல இருந்து துர்ச்செய்தி வந்துட்டு இறந்து விட்டாள். ஜபீருடைய பதில் எப்படி இருந்தது? Bad news has come. Now what does Jairus respond? என்ன பதில் சொன்னான்? யாருக்கு தெரியுமா? அது ஜபீர் சொல்ல இல்லை. அதான் பைபிளை கரெக்டாக படிக்கணும். ஹalleluya. சரி, நீங்க தேடி தேடி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்காது. Even if you keep searching, you won't find. ஒன்றுமே சொல்லவில்லை. Because he didn't say anything. அதனால முதல் சொன்ன பதில் தான் அவனுடைய ரிசல்ட். Because what he spoke first is what he got. என்னுடைய மகள் பிழைப்பாள். ஹalleluya. My daughter shall be அதான் healed. ஆரம்பத்திலே நான் உங்களை சொல்ல வச்சேன், பிழைப்பாள். That is why I said she shall நீங்க be பேசணும் healed. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து. You need to speak. ஹalleluya. Hallelujah. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க என்ன செய்யறார்? இயேசுவாமி ஜோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு தான் உள்ளுக்கு போகிறார். So what does Jesus do? He goes inside the house of Jairus with Peter, James திரளான and John. ஜனங்கள் சுத்தி நிக்கிறார்கள். Still lots of crowd is there. மூன்று பேரை கூட்டிட்டு போறார். He takes the 3 disciples. பாருங்க, நம்ம ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் நம்மோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் விசுவாச பேச்சு பேசுறவர்களை தான் நாங்க கூட்டிட்டு போகணும். So when we want to gain victory over something, we need to take people of prayer with us. அவிசுவாச பேச்சு பேசுறாங்கள அற்புதம் நடக்கணும்னா கூட்டிட்டு போக கூடாது. You cannot take people to have if you want a miracle, people of disbelief. அவிசுவாச பேச்சு பேசி காரியத்தை கெடுத்து விட்டுருவாங்களே. Because they will make the ship sink. ஹalleluya. Hallelujah. அப்ப பாருங்க, விசுவாசத்தினுடைய ரிசல்ட்டை நாம் பேச வேண்டும் பிரியமானவர்களே. We need to speak the victory over our life. உடனே அங்க போனா சந்தடி, அங்க எல்லாரும் அங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் அழுகுறாங்க பிள்ளை மரிச்சிட்டேன்னு சொல்லி. They are all crying, there's a commotion and they're all wailing. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒப்பாரி வைக்கிறாங்க எல்லாம் வெளியில போங்க. Jesus says, all those who are wailing and weeping, please send them out. ஏன்னா அவங்க இருந்து அங்க அற்புதம் நடக்காது. Because then if they are there in the situation, the miracle won't happen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் என்ன செய்றார்? What does Jesus do? சிறு பெண்ணே எழுந்திரு. ஹalleluya. He says, daughter, get up. ஹalleluya. அவள் உயிரோடு எழுந்தாள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And we read in the Bible that she immediately got up. அதுக்கு காரணம் என்ன? Why? ஜபீருடைய விசுவாச அறிக்கை. Why? Because the confession of faith that Jairus did. அப்பொழுது அவள் பிழைப்பாள். அதுதான் ரிசல்ட். All he believed was she will be healed. எவனாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுன்று போன்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஹalleluya. Amen. Whoever says to this mountain, go to the depths of the sea, and does not doubt in his heart, it shall be happen. விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் இருந்து எதை பேசுறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Whatever with faith you speak, you shall receive. பாருங்க, ஜபீர் புதிய உடன்படிக்கைக்குள்ள வர இல்ல. Jairus did not at the time enter the new covenant. ஜபீருக்காக ரத்தம் சிந்தப்பட இல்ல. The blood was not shed for Jairus. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே இப்படி பேசுகிறான்னு சொன்னால், But if even in that time, if that man could speak with faith, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பழைய உடன்படிக்கையை பார்க்கிலும் புதிய உடன்படிக்கை மேலானது? ஹalleluya. how many of you believe கரங்களை the தட்டி new கர்த்தருக்கு covenant மகிமை is much செலுத்துங்க. better? Amen. ஏனென்றால் நீங்க புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராய் காணப்படுகிறீர்கள். Because you are partakers of the new இயேசு covenant. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் நீங்கள். Because you are children of the new covenant after the death of Jesus. அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been given the sonship to call him Abba Father. நீங்க சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். Because you are redeemed. அப்ப ஜபீருவே அப்படி பேசினால் நீங்கள் எப்படி பேச முடியும் பிரியமானவர்களே? So if Jairus could speak with authority, how much more can we speak? நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேச முடியும். Against your situations you can ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். because the Holy Spirit lives in you. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒரு ஜெயம் கொடுக்கிற ஸ்பிரிட் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because we have the spirit of victory in us.
அந்த மனுஷனை பேச முடியும் என்றால் ஏன் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேச முடியாது? If that man could speak against his situation, why can you not? சாவுக்கு ஏதுவான வியாதி உங்களை விட்டு நீங்கும் என்று ஏன் நீங்கள் விசுவாசிக்க முடியாது? Why can you not believe that the sickness will be removed from you? உங்களுடைய தரித்திரம் உங்களை நீங்கும் என்று ஏன் நீங்கள் விசுவாசிக்க முடியாது? Believe that the poverty can be taken away from you. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாம் என்று ஏன் விசுவாசிக்க முடியாது? Why can you not believe that your children will find victory? ஹalleluya. கிறிஸ்தவ ஜீவியம் என்றதே விசுவாச அறிக்கையின் மார்க்கம். ஹalleluya. Because a Christian life depends on the faith confession. எதை பேசுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். What we speak, we shall receive. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சூழ்நிலையை மாற்றுவார் பிரியமானவர்களே. In your life, according to your faith, your situations will change. ஹalleluya. Hallelujah. பாருங்க, அதுல அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசம் இந்த கெப்புகளான் வருகிறது. So within this situation of Jairus, this 12 years, the woman of bleeding issue comes in. பாருங்க, இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் எப்படி சுகத்தை பெற்றாள்? And how did this woman receive her healing? அவளுடைய பின்னணியை நாம் பார்த்தோம்னு சொன்னால், If we look at the background, அவள் 12 வருடமாய் இரத்தப்போக்குள்ள ஒரு பெண். 12 years she has been continuously bleeding. ஏன் நான் இந்த உதாரணத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னால், Why I take this example? ஆண்களும் இருக்கிறீங்க, பெண்களும் இருக்கிறீங்க. Because there is women and men here. ஏன்னா ஆண்களுக்கும் ஒரே விசுவாசம் தான், பெண்களுக்கும் ஒரே விசுவாசம் தான். Men and women both have the same faith. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். It works the same way. சிறு பிள்ளைக்கும் விசுவாசம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், முதியோருக்கும் விசுவாசம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். Even as children and adults, it works the same way. பாருங்க, இந்த 12 வருடமாய் இரத்தப்போக்குள்ள பெண் வந்து என்ன செய்றாள்? பாளையத்துக்கு புறம்பாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறாள். So what is she? She is removed from normal life. யூத மார்க்கத்தின்படி இப்படிப்பட்ட பெண்கள் அங்கே சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். According to Jewish tradition, she cannot be like a normal person living in Israel at the time. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். But she hears about Jesus. ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே இருந்து வரும். Faith comes from hearing and hearing from the word of God. அப்ப 12 வருடமாய் அவளுக்கு இருக்கிற சொத்து பத்து எல்லாவற்றையும் வித்து அவளுக்கு எல்லா டாக்டர்மாரும் அவளை மொட்டை அடிச்சிட்டே விட்டுருவாங்கன்னு நம்மளோட லாங்குவேஜில் சொல்லலாம். And you can say 12 years she has been suffering. She went to every doctor in town, but she would have just lost all her money. அவள்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் வித்து 12 வருடமாய் எந்த சுகமும் கிடைக்கவில்லை. She sold all her possessions and her money, and she's used it all up, and she has nothing. ஆனா பாளையத்துக்குள்ள அவள் வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த நாட்கள்ல. And she was not allowed to enter into the town. ஆனா அவளுக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசம். ஹalleluya. But what a secure faith she had. என்ன சொல்றாள்? What does she say? பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது 27ல, If you look at verse 27. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஹalleluya. When she heard about Jesus, she comes up behind him because she thought, if I just touch his clothes, I will be healed. அவளுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்யுது. And the faith worked in ஒரு her. மனதில ஒரு உறுதி எடுத்துட்டாள். She had this assurity in her ஏன்னா அவள் heart. பாளையத்துக்குள்ள வந்தா யூதர்கள் கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும் என்றுதான் பிரமாணம், மோசேயினுடைய பிரமாணம். Because what is the law? If she enters the town, people will stone her to death. கல்லெறிஞ்சு இன்றைக்கு கொன்றாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நான் இயேசுவாமிட்ட சுகத்தை எடுக்காமல் விடுகிறது என்ற ஒரு மனதில் ஒரு உறுதியான விசுவாசம் அவருடைய உள்ளத்திலே காணப்பட்டது. She had such a strong assurance in her heart. Even if I'm going to die with stones today, I will touch the hem of his garment. அந்த நெருக்கடிக்குள்ள பூந்து And in that crowd she went. இயேசு சுவாமியுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டு She touched the hem of his garment. அவள் பூரண சுகமடைந்தாள். ஹalleluya. And she was completely ஆமென். healed. கரங்களை தட்டி Amen. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. Glory be to God. விசுவாசம் ஆணுக்கும் வேலை செய்யும், பெண்ணுக்கும் வேலை செய்யும். Faith will work for a man and a woman. ஆனால் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. But you should speak it from your heart. சொல்லி போட்டு அதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்க கூடாது. After you speak, don't take it back. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது? How many of you believe the word has ஹalleluya. power? Amen. என்னுடைய விசுவாச வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. I have power when I speak with faith. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. I'll give you an example. இப்போ பிரதர் மோசஸ் பிரதர் வந்து நான் மனதில 1 2 3 100 மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். So imagine brother Moses is counting from 1 till 100. திடீரென நான் அவருடைய பேர் என்னன்னு கேட்கிறேன். And suddenly I'm asking, what is your name? உடனே அவர் அந்த கவுண்ட் பண்ணத மறந்துட்டு பேரை தான் சொல்றார். He forgets the counting and tells me his name. அப்ப பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்யுது? அதை ஓவர்கம் பண்ணுது. So what does the word do? The word overcomes. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் வார்த்தை, விசுவாச வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றும். ஹalleluya. Faithful words can change situations. பாருங்க, அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் எப்படி அவளுடைய வாழ்க்கையில் அவள் சுகத்தை பெற்றாள்னு சொன்னால், If we think about how she actually got healed, 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, verse 33,
தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. Then the woman, knowing what happened to her, came, fell at his feet, trembling with fear, told him the whole truth. He said, daughter, your faith has healed you. Go in peace and be freed from your suffering. அவருடைய பிரச்சனை என்ன? What was her problem? 12 வருடமாய் இரத்தப்போக்கு, ஒரு வியாதி. 12 years she had a sickness. ஆனா இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே என்ன நடந்தது? But after she touched his garment, பரிபூரண ஒரு விடுதலை அவளுக்கு உண்டாகி விட்டது. she had complete deliverance. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாத்தான் செய்வார். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Amen. How many of you believe he will do even above and beyond your imagination? ஆனா அவளுக்கு தேவைப்பட்டது சுகம். She needed healing from the sickness. ஆனா அவர் பேக்கேஜா கொடுக்கிறார் ஒரு சில காரியங்கள். But he gives the healing as a package. பாருங்க, முதலாவது என்ன கொடுக்கிறார் அந்த வசனத்தை பாருங்க. First அவளுக்கு ரட்சிப்பு வருகிறது. she receives salvation. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது அவளுக்கு சமாதானம் வருகிறது. Second, she gets peace. ஒவ்வொரு வார்த்தைகளும் கம போட்டிருக்க ஒவ்வொரு வசனங்களும் அது ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே. Every word in the Bible is a blessing. அடுத்தது வேதனை நீங்கப்படுகிறது. And she is freed from her suffering. சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை 12 வருடமாய். She was peaceless. அந்த வேதனையிலிருந்து நீங்கப்படுகிறாள். All that suffering has been gone from her. அடுத்தது பரிபூரண சுகம். Next, complete healing. ஹல்லேலூயா. Hallelujah. அவள் ஒன்றை நாடித்தான் வந்தாள். She asked for one thing. ஹல்லேலூயா. சமாதானம். But she got peace. பரிபூரண விடுதலை. Complete deliverance. சுகம். She's got healing. ரட்சிப்பு. And ஹல்லேலூயா. she's gotten salvation. கர்த்தர் பேக்கேஜாய் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி My கர்த்தருக்கு God is மகிமை a God who செலுத்துங்க. gives you a package of blessing. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவரை தேடி வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையாய் போவது கிடையாது பிரியமானவர்களே. Anyone who comes to seek God will never return empty. ஆனா உங்களோட விசுவாசத்தின்படி தான் ஆக கடவுது. But according to your faith, it will happen. அதுக்காக வஸ்திரத்தை தொட்டுத்தான் சுகமாகணும்னு சொல்லி எல்லாரும் லைன்ல நின்றாதீங்க. We cannot stand in a line to touch his garment either. சில இடங்கள்ல இந்த சீன் நடக்குது, அதுக்காக தான் நான் சொல்றேன். I know across the world there are things happening like this. That's அதுல why I'm நான் telling பெருசா you. இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. I'm not interested in that. அந்த காலத்துல அவளுக்கு விசுவாசம் அந்த சூழ்நிலையில இருந்தது. And according to their faith back in the day. ஆனா இயேசுவாமி திட்டவட்டமாய் பதில் அளிக்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. But Jesus responds with, your faith has healed you. உங்களோட விசுவாசத்தின்படி தான் ஆகும் பிரியமானவர்களே. According to your faith it will happen. ஹல்லேலூயா. நான் என்னத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன்? What am I talking about? உங்களுடைய இருதயம் உறுதியாய் காணப்பட வேண்டும். Your heart needs to be secure. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் எழும்பலாம். You might have mountainous problems in your life. புயல் அடிக்கலாம். You might have storms. நம்மை பிசாசு கெடுக்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். The devil might even come and close to attacking ஆனால் you. இருதயத்திலே நாம் விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். But in our hearts we need to have faith. இருதயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். In our heart we need to be secure. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். Why? Because the one who is in me is greater than the one who is in the world. வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Everything that is born of God will overcome the world. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And our faith will overcome and it will find victory. விசுவாச வார்த்தையை நாங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அதிலே சந்தேகத்துக்கு போயிட கூடாது பிரியமானவர்களே. As soon as we speak a word of faith, there should be no doubt. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க பிரியப்படுகிறேன். I'm going to finish in the next 10 minutes. இன்னும் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். One last example. உங்களை எல்லாருக்கும் தெரியும், யோபு பக்தனுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். All of you know about Job's life. அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த புயல், அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த போராட்டங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த அவமானங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த வேதனைகள் இந்த உலகத்திலே யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள். Nobody could have gone through the same suffering that Job did. ஹல்லேலூயா. அவன் முதலாவது தன்னுடைய சொத்து பத்தை இழந்தான். பிசாசு அவனுடைய சொத்து பத்தை முதலாவது அழித்தான். First the devil took hold of all his possessions, money. இரண்டாவது அவனுடைய பிள்ளைகளை இழந்தான். Next he lost his children. சரீரத்திலே சொல்லென்னா துயரத்தை சந்தித்தான். Then he suffered in his flesh. பத்தாக்குறைக்கு மனைவி வேற, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ என்று கேள்வி வேற. Then from the side the wife is also asking, are you still going to believe in God? ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய சரீரத்திலே வேதனை. So much suffering he went through. மனைவி சொல்றாள், The wife says, தேவனை தூசித்து விட்டு ஜீவனை விடும் என்று சொல்றாள். why don't you blaspheme God and just die? உலகத்திலே இப்படிப்பட்ட மனைவி யாருக்குமே இருக்க கூடாது பிரியமானவர்களே.
No one should have such a wife. ஹalleluya. ஏனென்றா நம்மோட இருக்கிற மனைவிமார் நமக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்பி நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The wives who are with us, they should increase our faith and help us to grow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட திருச்சபையில இருக்கிற உங்களோட போதகற்ற மனைவி கணவனோட இணைந்து விசுவாசத்தை கட்டி எழுப்புற ஒரு மனைவியாய் காணப்படுகிறாங்க. Praise be to God that the head of your church, pastor's wife, is a wonderful wife who is able to grow the church. அப்படிதான் நீங்களும் வளர்க்கப்பட்டிருப்பீங்க. And in the same way, you have been grown up. கணவன் பிரச்சனையை சந்திக்கும் போது கர்த்தர் செய்வாரப்பா, ஆண்டவர் கைவிட மாட்டார், அப்படித்தான் சொல்லணும். So when you face a problem, you will say, God won't forsake you. அவிசுவாச பேசுற மனசியை வச்சு நாங்க எப்படி வெற்றி நடை போட முடியும்? How can we walk a victorious life with a disbelieving wife? ஆனா ஜோபு மறுதலிக்கல இயேசுவே. But Job did not turn away from God. பைத்தியக்கார பேசுற மாதிரி பேசுற. He says, what a foolish woman. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாங்கள் I have received this much blessing. தீமையை பெற வேண்டாமா? Will I not receive otherwise? ஆனா ஒன்று மாதிரி ஆண்டவர் தீமையை கொடுக்கிறவர் இல்ல பிரியமானவர்களே. But God is not a God who harms you. அவன் ஒரு மனுஷன் தான். He was a man. ஏதோ தீமை வந்துட்டு அவன் அப்படி பேசுகிறான். And Job speaks out of the harm he's received. அப்புறம் 40ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கிளைமேக்ஸே மாறுது. தான் எல்லாம் வாயில வந்தபடி அலப்பிட்டேன் என்று சொல்லுகிறான். And Job after chapter 40 he says, I have just spoken out of the things in my heart. சொல்லன்னா துயரம். Because that much suffering he went through. ஆனா அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் அவனுடைய இருதயம் உறுதியாக இருக்குது கர்த்தரை நம்பி. But he still stood strong and secure in his heart. யோபு 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. Job chapter 19. யோபு 19 25 ல இருந்து 26 மட்டும் வாசிக்க போறேன். Job chapter 19 25 26. இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. I know that my Redeemer lives and that in the end he will stand on the earth, and after my skin has been destroyed, yet in my flesh I will see God. தமிழ்ல வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹalleluya. Amen. Hallelujah. பாருங்க ஜோபுடைய விசுவாசம் பாருங்க கடைசில எப்படி அவனுடைய விசுவாச அறிக்கை இருக்குன்னு. See his faith that he confessed at the end. ஒரு தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்க்கிறான். And he sees the cross situation. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறான். He sees the resurrection of God. மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நிப்பார் இரண்டாம் வருகையிலே என்பதை பார்க்கிறான். And he sees the second coming of Jesus. இதுதான் பாருங்க விசுவாசம். This is faith. ஹalleluya. Hallelujah. எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்ததுக்கு கடவுளை மறுதலித்து இருக்கலாம். Many situations he could have gone away from God. அவருடைய நண்பர்கள் என்ன பேச்சு பேசினார்கள் அந்த யோபு புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. All his friends are speaking so many proverbs to him. உனக்கு நீ இப்படி செஞ்சிருப்பியா நீ அப்படி செஞ்சிருப்பியா அதனால உனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தேன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து பேசுறாங்க. And they are advising him and saying you've got all this problem because you did this and that. நம்முடைய வாழ்க்கையிலேயும் போராட்டங்கள் எழும்பும் பொழுது when our problems come in life நம்மை சுற்றி நிக்கிற நண்பர்கள் விசுவாசம் இல்லாத நண்பர்களாய் காணப்படுவார்கள். You will see unbelievers surrounding you as friends. நம்முடைய பிரச்சனையை பார்த்து அவர்களே சொல்வாங்க நீ அப்படி பண்ணிட்டியாங்க இப்படி பண்ணி அதான் உனக்கு இப்படி நடந்தேன்னு சொல்வார்கள். And even they will come and say because you did this you are receiving the problem. ஆனால் அவன் எந்த விதத்திலும் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. ஹalleluya. But never did he condemn God. தனக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் பார்க்கிறான். ஹalleluya. He sees a redeemer that is living for him. ஹalleluya. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார் என்றதை பார்க்கிறான். And he knew the living God will once again resurrect his situation. இந்த மாம்சத்திலே நான் மடிந்து போனாலும் கடைசி நேரத்திலே கர்த்தர் என்னை எழுப்புவார் என்பதை பார்க்கிறான். And he says even if this flesh is destroyed I will see God and he will resurrect me. ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போய் விட கூடாது. In all situations do not leave the hope and the faith. ஏனென்றால் மனதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். Because we need to be secure in our heart. ஹalleluya. மறுபடியும் அந்த சங்கீதம் திருப்புங்க சங்கீதம் 112க்கு திருப்புங்க. Once again let's turn our Bibles to Psalms 112. அதுல இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம். We started from there. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து என்னுடன் கூட அந்த வசனத்தை வாசிங்க. Once again we're going to read the verses. சங்கீதம் 12:6 ல இருந்து 8 மட்டும். We're going to read verse 6 till 8. எல்லாரும் சேர்ந்து என்னுடனே கூட வாசிங்க. And we're going to read together as one church. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணுமட்டும்
பயப்படாதிருப்பான். ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த வசனத்தை இன்றைக்கு போகும்போது தியானிச்சிட்டு போங்க. Today you are going to continuously meditate this இந்த word. சங்கீதம் 112 ஒரு விசுவாசியை குறித்த ஒரு பூரணமான படம். And this it gives you a perfect picture of a righteous man. இந்த சங்கீதத்தை நான் பல கோணங்கள்ல போதிச்சிருக்கிறேன். And I've preached about this psalm in many different angles. ஒரு நீதிமானை குறித்த ஒரு படம். This is a picture perfect thing about righteous இந்த person. பூமியிலே நீங்கள் எப்படி இருக்கலாம் என்ற ஒரு வர்ணனை பிரியமானவர்களே. This is a perfect picture of how you can live in this world. என்றென்றைக்கும் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். And it's important forever. இம்மையிலும் மறுமையிலும். ஹalleluya. In both the good and the bad. உங்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத இருதயமாய் காணப்பட May வேண்டும். your heart never be shaken. கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். Be firm in the word of God. வெற்றி நிச்சயம். ஹalleluya. Because you will receive the triumph. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஒரு பாடலை பாடுவோம். And as we sing this song, அவர் வார்த்தையின் மேலே வாங்க மியூசிஷியன் வாங்க அதை பாடி நம்ம முடிப்போம். ஹalleluya. hallelujah. அவருடைய வார்த்தையின் மேலே அந்த பாடல் ஒரிஜினலா எழுதப்பட்டது தோள்களின் மேலே. And this song was originally written by On His Shoulders. ஆனா அந்த பாட்டை முதல் பாடினவர் மாத்தி விட்டார் அவர் வார்த்தையின் மேலே என்று. But the original singer has changed it to on his word. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுதுதான் எங்களுடைய இருதயம் உறுதியா இருக்கும். எந்த சூழ்நிலையில் நாங்கள் அசைக்கப்படாத இருதயமாய் Because when காணப்படுவோம். we are firm and secure in his word, that is when we are firm and steadfast and find victory. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். பாடுங்கள் சபையார் பாடுங்கள். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்கள். ஆமென். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தை
வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள். ஆமென். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? Praise be to God. Thank you, Jesus. ஜெபம் செய்வோம். Let's pray. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மண்டையில வருகிறோம். Heavenly Father, we come once again in the name of Jesus. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் மகிமைப்பட்டபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் We சுவாமி. thank you for you are glorified in our service. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே வந்தப்பா உங்களை ஆராதிக்க உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை நாங்கள் கேட்கவும் விசுவாசத்திலே பலப்படவும் நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for the grace to giving us to worship you, to listen to your living word, to strengthen our faith. இந்த நாளிலே பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவருடைய வாழ்க்கையிலே அது நூறத்தனையாய் பலன் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். May ஆண்டவரே, every word be deeply planted and rooted and bear fruit in people's lives. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையிலே இருதயத்தை உறுதிப்படுத்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்தும் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Strengthen your children so your word can be secure in our heart. வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி நடைபோட கர்த்தர் உதவி செய்வீர்களாக. Whatever situations or challenges the children may face, we thank you for you are going to make them overcome and find victory. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Why? Because I know that my Redeemer lives. கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And in the last day you will resurrect me, Father. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. And those who trust in the Lord will never be put to shame. உம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட ஒன்றிலேயும் குறைபட்டு போகக்கூடாது சுவாமி. And none of your children will lack any good அவருடைய thing. தனிப்பட்ட பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. You know their problems. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். We ask and pray that every need be met. வருகிற வாரம் முழுவதும் அவர்கள் கையின் பிரயாசங்களோட உம்முடைய கரம் கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். May your hand be upon them and bless their hands doing. அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன். And I pray and ask that you bless them and every shortcoming be made whole. எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே அவர்கள் வெற்றியை காண கர்த்தர் கிருபை In செய்வீர்களாக. every aspect let them find victory. தகப்பனே, கனடாக்கு சென்றிருக்கிற ஆண்டவரே அருமையான போதகரையும் போதகர் அம்மாயும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். And we commit Pastor and Sanjanti into your hands who have gone to Canada. அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். May your hand be upon them. நல்ல ஒரு விடுமுறையை கொடுங்க சுவாமி. Give them a good holiday. மறுபடியும் சுகபத்திரமாய் உங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப கர்த்தர் கிருபை Give செய்வீர்களாக. them the grace to come back with your protection to ஆண்டவரே, அவர் இல்லாத நேரத்திலும் இங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். You give all the ministers and the leaders in the church. ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தொடர்ந்தும் வல்லமையாய் அபிஷேகித்து பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். Anoint them and use them mightily for your purpose. இந்த பட்டணத்தில் இவர்கள் ஒரு சேனையாய் எழும்பி உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புற பாத்திரங்களாய் கர்த்தர் தொடர்ந்தும் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். Use them as a vessel to shine for your kingdom. எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே In ஒப்புக்கொடுக்கிறேன் your சுவாமி. mighty hands we commit. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும்